ஆப்பிள் இன்டர்ல தலைமுடிட்டு அவங்களே சிபிஎஸ் ரெடி பண்ண போறாங்க. ஆப்பிள் இன்டர்ல விட்டுட்டாங்க, இதுக்கு மேலே இன்டர்கிட்ட போக மாட்டாங்க. ஆப்பிள் அவங்களாவே சிலிக்கனை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த டெக் சரித்திரத்திலேயே ஆப்பிளுக்கும் இன்டெலுக்கும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷக்கான கொலாபரேஷன் வந்து போயிருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது ஆப்பிளால இன்டெல் அப்படியே வந்து தலைமுடிக்க முடியாது. ஸோ இங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆப்பிளோட WWDC உடைய ரவுண்டப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சொல்லியிருந்தாங்க, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ எக்ஸ்பிடிட்டி நாங்கள் சொல்லுவாங்க. இங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆப்பிளோட இந்த WWDC ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லாக்டவுன் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் வந்து ஆன்லைன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் ஆன்லைன்லாம் பண்ணியிருந்தாங்க. மாதிரியே பார்த்தீங்கன்னா WWDC வந்து இப்படி நடக்குது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பெருசாக ஹார்ட்வேர் நியூஸ் எதுவுமே சொல்லலைங்க. இந்த ஆப்பிள் சிலிக்கன் இருக்குது இல்லையா, இது தவிர ஹார்ட்வேர் நியூஸ்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பெருசாக இருந்தது இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பேஸ்ட் நியூஸ் தான். ஸோ அந்த ஹைப் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆப்பிள் சிலிக்கன் பற்றி கடைசியாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாஃப்ட்வேர் ரிலீசஸ் பற்றி கொஞ்சம் லேட்டாக வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ முதல்ல இருக்கிற பார்த்தீங்கன்னா iOS 14. ஸோ iOS 14 பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் சில வித்தியாசங்கள்லாம் கொண்டு வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன் வாங்கி வச்ச உடனே நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். அதுக்கப்புறம் நிறைய எரர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, ஹோம் ஸ்க்ரீனில் ஃபோல்டர் மாதிரி எல்லாத்தையும் தூக்கி உள்ளே ஓட்டு வைப்போம். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவங்களோட இந்த ஏஐ இருக்குது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே கிரானலாஜிக்கல் ஆர்டரில் போட்டு அதை அந்த கெஸ்ட் பண்ண இந்த ஆப் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பேர் போட்டு ஒரு ஃபோல்டர் வந்து அதுவே கிரியேட் பண்ணி வச்சிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னன்னா நம்ம செய்கிற வேலை வந்து அந்த ஏஐ வந்து செய்யுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அவனுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் அதுவே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இருக்குது. விஜிட்ஸில் பார்த்தீங்கன்னா சில புது விஷயங்களும் கொண்டு வந்திருக்காங்க. புது விஷயங்கள்னு சொல்லும்போது பெருசாக இந்த உலகமே வந்து இல்லை. ஏன்னா இந்த வாட்டி அவங்க சொன்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கே வந்து இருக்குது. ஆனால் அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஸ்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த நாளோடைய நேரத்தை பொறுத்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜிட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த ப்ரெசென்டர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து உங்களால் நியூஸ் காமிக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா மீதி நாள் எல்லாம் அவருக்கு மீட்டிங் இருந்துச்சு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஜிட்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே வந்து இருக்குமா. ஆனால் பார்த்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர். ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட iOS 14 வந்து பிக்சர் இன் பிக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வராங்க. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வந்து இருக்குதுங்க. நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் வச்சு வேணாலும் ஏதோ யூஸ் பண்ணிக்கலாம். VLC மீடியா பிளேயர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல பிக்சர் இன் பிக்சர் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு சில ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து பிக்சர் இன் பிக்சர் வந்து ஃபோன்லேருந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கேட்காம சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து ஆப்பிள் பற்றி என்ன பார்க்கலாம். ஆப்பிள் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, பிக்சர் இன் பிக்சர்னு என்னென்னு தான் கிளைம் பண்ணுறாங்க. அதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஹோம் ஸ்க்ரீன் வந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஓரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே ப்ளே ஆகிட்டு வந்திருக்கும். உங்களுக்கு வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அது வந்து பேக்ரவுண்டில் எங்கே தள்ளி விட்டு ஓட விட்டு இருக்கலாம். இது பற்றி உங்களால் எங்கே வைக்க முடியும் அப்படிங்கிறத வச்சுக்க முடியும். பின்ஸ் டு ஜூம் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இது நீங்கள் வந்து உள்ளே தள்ளி விட்டீங்க அப்படின்னா ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் மாதிரி இது அதை அழுத்தினீங்க அப்படின்னா அந்த பிக்சர் இன் பிக்சர் வீடியோ வந்து மறுபடியும் ப்ளே ஆரம்பிச்சிடும். டிரான்ஸ்லேட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட டிரான்ஸ்லேட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. இப்போ தான் ஃபுல்லாக ஆஃப்லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மொழி மட்டும் தான் இருக்கான். அந்த 14 லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கிடையாது. ஸோ அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா டிரான்ஸ்லேஷன் ஆப் மாதிரி தான் இது வந்து இருக்குது. மெசேஜஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட கான்வர்சேஷன்ஸ் வந்து பின் பண்ணி வைக்க முடியும். அதாவது பின் பண்ணிட்டீங்கன்னா மேலே அவங்களுடைய ஃபோட்டோ வந்து தெரியும். ஸோ ஏதாவது மெசேஜ் அவங்க அனுப்பிச்சாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் அந்த ஃபோட்டோலேயே சின்னதாக தெரிய அனுப்பிச்சிடும். நீங்கள் வந்து அப்படியே அந்த மெசேஜ் எல்லாம் ரிப்ளை பண்ண அனுப்பிச்சிடலாம். மென்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்களோட பேர் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை மெசேஜ் டைப் பண்ணிங்கன்னா அந்த பேர் இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நேராக தான் போயிடும். அதை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இந்த மெசேஜஸ் ஆப்பில் மென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஜிட்டல் கீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களோட ஐஃபோன் வச்சு உங்களோட காரையை வந்து அன்லாக் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா NFC வச்சு தான் அன்லாக் பண்ண முடியும். அவங்க வந்து ஒரு BMW காரை வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த சார்ஜிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்கும்ல அந்த பெரிய பெரிய கார்லாம். ஸோ அந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா காரை வந்து ஆன் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட ஐஃபோன் வச்சுட்டு உங்களால் காரை அன்லாக் பண்ண முடியும், காரோட இக்னிஷன் ஆன் ஆஃபும் பண்ணிக்க முடியும். சிரி கிட்ட பற்றி இப்போ வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சரிங்க வாய்ஸ் அசிஸ்டன்ட் தானே சொன்னாலும் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சிரிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 20% நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து தெரியுமா. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது கூட பார்த்தீங்கன்னா சிரிக்கு வந்து இப்போ 20 மடங்கு நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ சிரியில் நீங்கள் வந்து வெதர் கேட்டிங்க அப்படின்னா அதாவது தனியாக எப்படி சொல்ல நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சர்ச் பண்ணி சொல்கிறதுனா லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சில நினைப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிளோடைய iPadOS 14 அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால்ஸ்லாம் வருது இல்லையா, அதாவது கால்ஸ் வந்துச்சுன்னா எப்படி சொல்ல ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடுது இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நல்லா சுருக்கி மேலே வந்து தள்ளி விட்டாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்துச்சுன்னா
நீங்கள் பார்த்துட்டு வர கண்டென்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. அது சும்மா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி மேலே வந்து வந்துருக்குறோம். இந்த இதுக்கு எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் இதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஆப்பிளோடைய ஐபேட் வாய்ஸ் போட்டியிலும் எதுவும் கொண்டு வந்து வராங்க. அது வந்து சொல்லிக்கிறேன். ஆப்பிள் பற்றி இப்போ ஸ்கிரிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வராங்க. அதாவது அவங்களோட எப்படி சொல்ல ஆப்பிள் பென்சில் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் உங்கள் ஐபேட்ல வந்து என்ன எழுதுறீங்க, உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுறீங்களோ அதை பற்றி அதுவே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி சர்ச் பண்ணுமா. அது மாதிரி ஆண்ட்ராய்டு குரோம் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அதோட செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அப்படி இப்படின்னு உள்ள போயிட்டு மாத்திர மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ தான் ஆப்பிள் வந்து இதே தனியாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஆண்ட்ராய்ட் கிட்ட இருக்குது, ஆப்பிளும் கொண்டு வந்து வராங்க. அப்படி இப்படிலாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஆப்பிள் வந்து இப்போது கொண்டு வராங்களே, அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சொல்லிக்கிறேன் ஆண்ட்ராய்டே இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோடைய மேக் ஓஎஸ் பிக் சர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வராங்க. இது பார்த்தா அவங்களுடைய மேக் ஓஎஸ்க்கான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ்ல இருக்கிற எல்லா மெனுஸுமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல டிரான்ஸ்க்ளூசன்ட்டாக மாறிடுச்சு, அதாவது டிரான்ஸ்பரண்டாக மாறிடுச்சு. ஆப்பிள் இது என்ன விளக்கம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து இப்படி டிரான்ஸ்பரண்டாக மற்றனால பார்த்தீங்கன்னா உங்களோட வால்பேப்பர் வந்து ஃபுல்லாக மறைக்காம உங்களோட வால்பேப்பரோட அந்த மெனு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு காரணத்தை வந்துறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. ஆனா ஆப்பிளும் காரணமாக சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதாங்க எனக்கு வந்து தெரிஞ்சது. மெனுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா மாத்திராங்க, அந்த ஓரத்தில் இருக்கிறது அந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும். அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேக் ஓஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து எப்படி சொல்ல கண்ட்ரோல் சென்டர் வந்து கொண்டு வந்துறாங்க. அதாவது ஐபோன்லனா கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணா கண்ட்ரோல் சென்டர்னு ஒன்று வரும் இல்லையா, அதை பத்தி இப்போ வந்து மேக் ஓஎஸ்லாம் தந்துருக்காங்க. ஸோ நீங்க தான் அதில் போயிட்டு பிரைட்னஸ் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனலும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நோட்டிஃபிகேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ்லாம் தந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே அப்பர் ரைட் சைடுல வந்து டைம் தந்திருப்பாங்க இல்லையா, அதை அமுத்தி நீங்க வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்பிள் சிலிக்கன் இதுக்கு தான் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நான் சட்டு தான் சொல்லிடுறேன். ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மற்ற சிபிஓ கம்பெனி சொல்கிறது எங்கிட்ட இவ்வளோ கோர் இது, இவ்வளோ திருடுது, இவ்வளோ கிளாக் ஸ்பீடு இது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே வந்து சொல்ல, நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் அப்போ தான் வந்து சொல்லிடுறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு பொதுவாக இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இது இருக்குது அது இருக்குதுன்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி எல்லாருக்கும் என்ன தெரியும் அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிலிக்கன் மட்டும் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லை வந்து எவ்வளோ கோர்ஸ் எவ்வளோ கிளாக் ஸ்பீடு இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்ல. ஆனால் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது வந்து ஆர்ம் ஆர்கிடெக்சர்ல வந்து பில்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த ஆர்ம் ஆர்கிடெக்சர் பத்தி தெரியாதவங்களும் சொல்றாங்க. இது பத்தி எப்படி சொல்ல ஆண்ட்ராய்டு இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆர்கிடெக்சர் வச்சு நீங்களே வந்து சிப்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். நீங்களே வந்து எப்படி சொல்ல சிலிக்கன் சிபியூஸ் எல்லாத்துமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். குவால்காம் இந்த மாதிரியான கம்பெனிஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் ஆர்கிடெக்சரை தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இதனால ஆப்பிளுக்கு என்ன நன்மை, அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து நன்மை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பிளே வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறனால அந்த இன்டெகிரேஷன் ரொம்ப டைட்டா இருந்திருக்கும். அதாவது இன்டெல் அப்புறம் சில இடத்துல AMD கிராபிக்ஸ்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த CPU வந்து ஆப்பிளே ரெடி பண்றாங்க அப்படிங்கறனால பாத்தீங்கன்னா அந்த இன்டெகிரேஷன் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டைட்டா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் அவங்களுடைய OS ஏத்த மாதிரி நல்லா ஆப்டிமைஸ் வந்து பண்ணிக்கலாம். சோ அத பாத்தீங்கன்னா இங்க மேஜரான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். இந்த வீடியோ முதல்ல நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெல் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து எப்படி சொல்ல கொலாபரேஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ ஆப்பிள் பாத்தீங்கன்னா அப்படியே இன்டெல் வந்து தலைமுறை முடியாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா டிம் குக் அதாவது ஆப்பிளோட CEO என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது எங்களோட மேக்ஓஎஸ் அப்டேட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இது வந்து இன்டெல் பேஸ்டு மேக்ஓஎஸ் முன்னாடியே ஊற்றிருந்தாங்களே அந்த இன்டெல் பேஸ்டு மேக் மிஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கணக்கில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட்ஸ் வந்து விடுவோம். நாங்கள் தான் அதை அப்படியே விட்டுற மாட்டோம், இயர்ஸ் டு கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதாவது பல வருஷமா நாங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் தரப்போறோம், நீங்கள் வந்து இன்டெல் பேஸ்ட் மேக் வச்சிருந்தாலும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் ஆப்பிள் என்ன இன்னும் மென்ஷன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பிள் சிலிக்கனுக்கு வந்து ஃபுல்லாக டிரான்சிஷன் ஆகாது. இன்டெல் ஃபுல்லாக விட்டுட்டு இந்த ஆப்பிள் சிலிக்கனுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரே என்ன கிளைம் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா இன்டெல் பேஸ்ட் மேக்ஸ் எல்லாமே பைப்லைன் வந்துட்டு அதாவது இன்னும் நாங்கள் வந்து இன்டெல் பேஸ்ட் மேக்ஸ் வந்து பண்ணி தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த 2 வருஷம் டிரான்சிஷன் ஆகுதுக்கு டைம் ஆகும் இல்லையா, அதுக்கப்புறம் வேணா இன்டெல் ஃபுல்லா தலைமொழிகிட்டு அவங்க வேணா வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி உடனே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இன்டெல் தலைமுழுகல என்ன பொறுத்த இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிங்க, இன்னும் அவரே வந்து சொல்லிட்டாரு இன்னும் வந்து இன்டெல் பேஸ்ட் மேக்ஸ் எல்லாமே வரப்போகுது அப்படின்னு. ஸோ ஆப்பிள் வந்து ஃபியூச்சர்ல இன்டெல் தலைமுழுகலாம். ஆனா இப்போ அது வந்து அவங்க ஆரம்பிக்கல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அது சொல்ல வந்தேன். We plan to continue to support and release new versions of macOS for Intel-based Macs for years to come. In fact, we have some new Intel-based Macs in the pipeline that we're really excited about. So, சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆப்பிளோட WWDCல என்ன பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதாங்க மேஜரா வந்து சொல்லி இருக்காங்க. So, anyway, ஆப்பிளோட WWDC ஓட ஒரு ஓரளவுக்கு ஒரு ரவுண்ட் அப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் போட போலாம். மிஸ் பண்ணாம கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க வெயிட் பண்ணி and நாங்களும் thanks for watching.